அனைவருக்கும் வணக்கம். சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள், நெஞ்சத்தில் கொட்டிச் செல்லும் மின்னல், கண்ணோரம் இன்னும் அவள் காதல். என்னடா இது திடீர்னு பாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு அப்படி. அதாவது நம்ம டீனேஜில் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பாண்டேஜ், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அது என்னன்னா க்ரஷ்ன்னு சொல்கிற அந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேச போகிறோம். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி பார்த்தேன். க்ரஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு நேரடியான அர்த்தம் பார்த்தா சரியா வரல. இப்போ நம்ம இப்போ வச்சிருக்கிற அர்த்தத்துக்கும் அதில் வரக்கூடிய அர்த்தமும் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. ஸோ இது நம்ம நடைமுறையில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா தீவிரமான குறுகிய கால காதல் ஈர்ப்பு அப்படின்னு அர்த்தம் வருது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி மாதிரி, அதாவது ஷார்ட் டேர்ம் லவ் அப்படின்னு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாரும் நம்ம தாண்டி வந்திருப்போம். அதாவது ஸ்கூல் படிக்கும்போது 10th தாண்டும் போது +1 +2 அப்புறம் காலேஜ். அப்போ ஸ்கூலில் சில விஷயங்கள் இந்த மாதிரி க்ரஷ் வரும், அப்புறம் காலேஜில் வரும், காலேஜை தாண்டி ஒர்க் பண்ணும் போதும் வரும். ஸோ இது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம், சுகமான அனுபவம் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இது வந்துருச்சுன்னாக்கா, ஒரு க்ரஷ் வந்துருச்சு அப்படின்னாக்கா நமக்கு என்னெல்லாம் தோணும்? ஒரே பரவசமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மனசுக்குள்ள உற்சாகம் பொங்கி பீரிடும். ஸோ இதெல்லாமே நடக்கும். சரி, இது எப்படி வருது? இது பார்த்த உடனே வந்துடும். ஒருத்தரை நமக்கு பிடிக்குதுன்னாக்கா இந்த க்ரஷ்ங்கிறது ஒருத்தரை பார்த்த உடனே பத்திக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்கள பிடிச்சி போயிடும். அதாவது ரொம்ப ரொம்ப நாள் அவங்கள பார்த்த மாதிரி, பழகின மாதிரி ஒரு உணர்வு, ஈடுபாடு நம்ம ஏரியாவிலே வந்துடும். ஸோ அதுதான் க்ரஷ் இல்லையா? இதில் நம்ம பார்வை பார்க்குறோம் அப்படின்னாக்கா, பார்வைகள் பரிமாறும், இதயங்கள் இடம் மாறும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது க்ரஷுக்கு பொருந்தும். இதையே திருவள்ளுவர் சொல்றாரு. அவர் சொல்ற குறள் என்ன அப்படின்னாக்கா, அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம். சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள், நெஞ்சத்தில் கொட்டிச் செல்லும் மின்னல், கண்ணோரம் இன்னும் அவள் காதல். என்னடா இது திடீர்னு பாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு அப்படி. அதாவது நம்ம டீனேஜில் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பாண்டேஜ், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அது என்னன்னா க்ரஷ்ன்னு சொல்கிற அந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேச போகிறோம். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி பார்த்தேன். க்ரஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு நேரடியான அர்த்தம் பார்த்தா சரியா வரல. இப்போ நம்ம இப்போ வச்சிருக்கிற அர்த்தத்துக்கும் அதில் வரக்கூடிய அர்த்தமும் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. ஸோ இது நம்ம நடைமுறையில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா தீவிரமான குறுகிய கால காதல் ஈர்ப்பு அப்படின்னு அர்த்தம் வருது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி மாதிரி, அதாவது ஷார்ட் டேர்ம் லவ் அப்படின்னு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாரும் நம்ம தாண்டி வந்திருப்போம். அதாவது ஸ்கூல் படிக்கும்போது
10th தாண்டும் போது +1 +2 அப்புறம் காலேஜ். அப்போ ஸ்கூலில் சில விஷயங்கள் இந்த மாதிரி க்ரஷ் வரும், அப்புறம் காலேஜில் வரும், காலேஜை தாண்டி ஒர்க் பண்ணும்போதும் வரும். ஸோ இது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம், சுகமான அனுபவம் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இது வந்துருச்சுன்னாக்கா, ஒரு க்ரஷ் வந்துருச்சு அப்படின்னாக்கா நமக்கு என்னெல்லாம் தோணும்? ஒரே பரவசமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மனசுக்குள்ள உற்சாகம் பொங்கி பீரிடும். ஸோ இதெல்லாமே நடக்கும். சரி, இது எப்படி வருது? இது பார்த்த உடனே வந்துடும். ஒருத்தரை நமக்கு பிடிக்குதுன்னாக்கா இந்த க்ரஷ்ங்கிறது ஒருத்தரை பார்த்த உடனே பத்திக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்கள பிடிச்சி போயிடும். அதாவது ரொம்ப ரொம்ப நாள் அவங்கள பார்த்த மாதிரி, பழகின மாதிரி ஒரு உணர்வு, ஈடுபாடு நம்ம ஏரியாவிலே வந்துடும். ஸோ அதுதான் க்ரஷ் இல்லையா? இதில் ஒரு நம்ம பார்வை பார்க்குறோம் அப்படின்னாக்கா, பார்வைகள் பரிமாறும், இதயங்கள் இடம் மாறும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது க்ரஷுக்கு பொருந்தும். இதையே திருவள்ளுவர் சொல்றாரு. அவர் சொல்ற குறள் என்ன அப்படின்னாக்கா, இரு நோக்கு இவளும் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய், நோக்கொன்று அந்நோய் மருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, 2 பார்வைகள் இவளிடம் உள்ளது, ஒரு பார்வை நோய் நோய் தருகின்றது, இன்னொரு பார்வை அந்த நோய்க்கு மருந்தாக அமைகின்றது அப்படின்னு. இந்த பெண்ணோட பார்வையிலேயே நோயும் இருக்கு, இன்னொரு பார்வையில அதுக்கான மருந்தும் இருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அந்த மாதிரி பார்வையிலே இதயங்கள் பரிமாறக்கூடிய இந்த க்ரஷ் ஒரு சுகமான அனுபவம் என்பதில் சந்தேகம் இல்லை. சரி, இது வந்த பிறகு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னாக்கா, அவங்கள பார்க்கும் போதே என்ன ஆகுனாக்கா, இந்த வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் நிஜம்தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இனம் புரியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அதில் கிடைக்கும். சரி, இப்போ இதை பார்க்குறோம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா, அப்போ என்ன ஆகும்? ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமாகும், வளரும், தன்னம்பிக்கை வளரும், எது வேணாலும் செய்யலாம், சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிவாக மாறுவோம். அதே சமயத்தில் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னாக்கா என்ன ஆகுனாக்கா சோகமாகவும் மாறும். ஸோ இந்த 2 விதமான விஷயங்களுமே இதில் இருக்கு. இந்த காதல் ஈர்ப்பு வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அவங்கள பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும், பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். இந்த பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா இல்லையாங்கிறது 2வது விஷயம். ஓகேவா? பெரும்பாலும் அர்த்தம் இருக்காது, ஆனால் சந்தோஷமா இருக்கும். அதனால அந்த பேச்சு தொடர்ந்துக்கிட்டே போகும். சில நேரங்களில் என்ன ஆகுனாக்கா, நமக்கு அவங்கள பிடிக்கும், அவங்களுக்கு நம்மளை பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக உள்ள போய் கேட்கவும் மாட்டோம், பார்ப்போம், ரசிப்போம், சில சமயம் பேசவும் செய்யும். ஆனால் நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்ல மாட்டோம். ஸோ இப்படி ஒரு தலையாகவும் இந்த க்ரஷ்ஷு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு ஈர்ப்பு வந்துருச்சுன்னா என்னன்னா, அவங்க கிட்ட இருக்கிற நல்லது மட்டும்தான் தெரியும். அதாவது பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நெகட்டிவா என்ன இருக்கு, எதிர்மறை குணங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்வைக்கே வராது. அதாவது நம்ம சிந்தனை அதை பற்றி எதுவுமே இருக்காது. அவங்கள பற்றி நல்ல விஷயங்கள் மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் பிற்காலத்தில் சப்போஸ் அது கண்டினியூ ஆச்சு அப்படின்னாக்கா, அது ஒரு காதலாக மாறுது அப்படின்னும் போது அப்போதான் நெகட்டிவ் விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். சரி, இந்த க்ரஷ் அப்படிங்கிறது 1 2 அப்படின்னு கேட்டால் நிறைய வரும் போகும். அது அவங்களுடைய மனநிலை, பக்குவம், சூழ்நிலையை பொறுத்து இந்த க்ரஷ் பல முறை வரும் போகும். ஸோ இந்த வரும்போதெல்லாம் மகிழ்ச்சியை கொண்டு வரும், போகும்போதெல்லாம் வருத்தமும் சோகமுமா வரும். ஆனால் மறுபடியும் அது வரும்.
அதாவது இலையுதிர் காலம் போய் மீண்டும் வசந்த காலம் வந்து துளிர்ப்பது போல இந்த க்ரஷ்ங்கிற விஷயம் அப்பப்போ வரும், போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இதை பற்றி நம்ம என்ன ரொம்ப கஷ்டப்படுவோமா அப்படின்னாக்கா, அந்த நேரம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அப்புறம் இன்னொரு க்ரஷ் வரும். ஸோ இதை நினைக்கும் போது எனக்கு அந்த கமல் படத்தில் வர ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வெட்டிய போட்டு தாண்டவா ஒரே காதல் ஊரில் இல்லையடா. அந்த மாதிரி க்ரஷ் வரும் போகும், ரசிப்போம். அதற்காக வருத்தப்பட்டு கொண்டே இல்லாமல் அடுத்த வேலையும் பார்ப்போம். வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சொல்லி இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.